ஹாய் ஆல் வணக்கம். என் நேம் வந்து செல்விங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், ஈஸியாக வந்து மானிட்டைஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, எந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது எடிட்டுக்கு, எந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் லைவ்ஸ் எல்லாம் போடுறது, எப்படி மானிஸ்டேஷன் ஆகி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அது நிறைய பேத்துக்கு தெரியாமலும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கையில் இருந்தால் போதும். ஒரு டெய்லி ஒரு 1 GB யூஸ் பண்ணுற மாதிரி நெட் டேட்டா 250 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஈஸி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜியோவில் 250 பண்ணாலே கிட்டத்தட்ட 1.5 GB கிட்ட ஒரு மாதத்துக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 இனிஷியலாக இருந்தாலே போதும். நீங்கள் பெருசாக வேறு எதுவுமே நீங்கள் வந்து தேவைன்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு வந்து டெய்லி விலாக்ஸாக உங்களோட டெய்லியும் ஆக்டிவிட்டீஸ் எடுத்து போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் கோயிங்க, ஸோ உங்களோட அப்ரோச் வந்து ஒன்றில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதாவது டெய்லி கண்டென்ட் வந்து நம்ம வீட்டு அதாவது ஹோம் ஓரியன்டாக போட போகிறோமா, இல்லை வந்து ஒர்க் ஓரியன்டாக போட போகிறோமா, இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து காமெடி டான்ஸ் இந்த மாதிரி போட போகிறோமா, அப்படி இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக போட போகிறோமா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேசிக்காக எல்லாருமே யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்க்கு ஆல்ரெடி ஒரு இமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க ஜிமெயிலில். அதை வந்து அக்கௌண்ட் க்ரியேஷன் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அக்கௌண்ட் க்ரியேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க புதுசாக. அதில் வந்து ஒரு ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் உங்களோட பற்றின அந்த ஒரு 2 லைன்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்மாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. இந்த ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் நான் வந்து டெலிவர் பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்லையும் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் வந்து மேலே அது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு 50 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட தான் உங்களுக்கு வந்து ரீச் வந்து அதிகமாகும். நீங்கள் வீடியோஸ் போடும்போது அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு ரீச் வராது. ஃபெமிலியரான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ரீச் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த கன்சிஸ்டன்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த யூடியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு ஷார்ட்ஸோ 2 ஷார்ட்ஸோ நீங்கள் டெய்லியும் போடணும். அந்த கன்சிஸ்டன்ட்டுக்கு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இந்த 50 ஷார்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்காக. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, மானிஸ்டேஷன் நம்ம ஆகணும் அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, நமக்கு 1000 சப்ஸ்கிரைபரும் வரணும், அதே மாதிரி வியூஸும் வரணும். அதாவது வியூஸ் வந்தால் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து எதுக்காக அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸை வந்து உங்களோட டெய்லி விலாக்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட் டான்ஸ், ரீல், சாங்ஸ், எனிதிங் நீங்கள் என்ன வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ வந்து இப்படி ஸ்ட்ரைட் கேப்பில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு இன்சாட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது ஆண்ட்ராய்டில். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஓவராலாக உங்களுக்கு சொல்கிறது, இன்சாட் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா, ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணும்போது ட்ரெண்டிங் மியூசிக்ஸை நீங்கள் வந்து லைப்ரரியிலேருந்து பிக் பண்ணணும். இது நீங்கள் எடிட் பண்ணும்போது வேறு ஏதாவது சாங்ஸ் எல்லாம் வந்து, அதாவது காப்பீடு கண்டென்ட் ஒன்று இருக்குது, அது வந்து காப்பிரைட்ஸ் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இனிஷியல்லேருந்தே நீங்கள் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து தவிர்த்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து யூடியூப் ஆரம்பிச்சுட்டு வியூஸே போகலைன்னு இந்த மாதிரி காப்பிரைட் சாங்ஸ் அவங்களுக்கு தெரியாமலே ஏதாவது எடுத்து போட்டு அது காப்பிரைட் அடிச்சிடும், அப்புறம் அது வியூஸே போகாது. நீங்கள் இனிஷியலாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓன் கண்டென்ட் தான் போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு மேலே கிளிப்பிங்ஸ் நான் கொடுக்குறேன் எந்த மாதிரி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டைட்டில் கொடுத்துட்டு ஹேஷ்டாக்ஸ், இது ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் பண்ணும். என்னென்னா ஈஸியாக வந்து பீப்புளை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்ஸ், ஹேஷ்டாக் ஷார்ட்ஸு, அப்புறம் ரீல்ஸ், ஹேஷ்டாக் ரீல்ஸு, ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கு, அப்புறம் ஹேஷ்டாக் டெய்லி விலாகு. இந்த ஒரு 4-5 ஹேஷ்டாக்ஸை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஷார்ட்ஸை வந்து எந்த விதமான கேட்டகரிஸ் பீப்புள் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே, இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்டிங் சாங்ஸை செலக்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா லைப்ரரியிலேருந்து, ஸோ அந்த சாங்ஸ் ரிலேட்டட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு போகும். ஸோ அப்படிங்கும் போதே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து வியூஸும் ஈஸியாக உங்களால்
அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கான கீ பாயிண்ட். செகண்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைவ் எப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த 50 ஷார்ட்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். சில பேருக்கு லைவில் வந்து நம்ம முகத்தை காமிச்சு போடணுமா, நிறைய பேர் வந்து நம்மளுடைய உடைகளை, நம்மளோட உடம்பை, நம்மளுடைய ஃபேஸை, கலரை நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறாக சித்தரித்து பேசுவாங்களே, எப்படி நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ண போகிறோம். நேர்த்தியான உடை அணிஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் நீங்கள் லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேண்டிய ஆட்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களை பிடிச்சி போய் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நிமிஷம். உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு 50 ஷார்ட்ஸை கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 25 டேஸ்க்குள்ளேயே ஃபஸ்ட்டு 25 டேஸில் நீங்கள் ஷார்ட்ஸை ரீச் பண்ணிடலாம். இதில் சைடில் நீங்கள் லாங் வீடியோ போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தியாக போடாமல் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து ஒரு லாங் வீடியோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மக்கள் பார்ப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எடுத்தவொடனே நம்ம மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம ஷார்ட்ஸ் இந்த ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஒரு 25 செகண்ட் 30 செகண்ட்ஸில் ஸ்க்ரால் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 to 5 மினிட்ஸில் போட்டால் போதும். 3 to 5 மினிட்ஸில் என்ன நீங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கவர் பண்ணி ஒரு லாங் வீடியோவாக டைட்டிலோட போடுங்க. டைட்டிலோட போட்டு அதுக்கு கீழே ஹேஷ்டேக்ஸ் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அது போக டிஸ்கிரிப்ஷனில் உங்களை பற்றி நான் ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு லாங் வீடியோஸ் நிறைய பேத்துக்கு வந்து ரீச் ஆகாது, ஆனால் ஷார்ட்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் 50 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லைவ் ஓப்பன் ஆகிடும். லைவ் நீங்கள் மேபி ஃப்ரீயாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலை, இது உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வீட்டில் இருந்து தான் இதை பார்த்துட்ருக்கீங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour to 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைவில் 1 hour நீங்கள் வந்து உங்களை வந்து எவ்வளோ நிமிஷம் வந்து 1 hour ஃபுல்லாக பார்த்தாங்க அப்படின்னா சம் வாட்ச் ஹவர்ஸ் வரும். ½ an hour பார்த்தாங்க அப்படின்னா சம் வாட்ச் ஹவர்ஸ் வரும். இனிஷியலாக வந்து லைவ்லேயுமே வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 5 to 10 பீப்புள்ஸ் வருவாங்க. அப்புறம் இனிஷியலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். கன்சிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூடியூப்பில் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ அரௌண்ட் நான் 8 மினிட்ஸ்க்கு மேலே பேசிட்டேன். ஸோ இதுவே ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து இந்த எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எந்த மாதிரி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி லைவ் போகிறது அப்படின்னு நான் அந்த மாதிரி மேலே உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் கிளிப்பிங்ஸை. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் யூடியூப் ஆரம்பித்து ஷார்ட்ஸ் போக மாட்டேங்குது, வீடியோஸ் போக மாட்டேங்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் காப்பிரைட் விழுந்திருக்கா அப்படின்னு. காப்பிரைட் விழுந்திருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப இனிஷியலாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த அக்கௌண்ட்டை எக்ஸிட் ஆகிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். மனசு மட்டும் தளர விடாதீங்க. ஏன்னு கேட்டுக்கங்க, நானும் ஒரு யூடியூப் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் எஃபர்ட் போட்டு என்னென்னமோ சாங்கெல்லாம் போட்டு நம்மளும் வந்துடணும்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவு இல்லாமல் நான் வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸும் வீடியோஸும் போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக வந்து அது எனக்கு காப்பிரைட்டில் அடிச்சது. அந்த காப்பிரைட்டில் எனக்கு வியூஸே போகலை. 3000+ சப்ஸ்கிரைபர்ஸ் நினச்சி பாருங்கள். 3000+ சப்ஸ்கிரைபர்ஸ், 1000 வாட்ச் ஹவர்ஸ், 3000 வாட்ச் ஹவர்ஸ் வச்சா நம்ம மானிட்டைசேஷன் ஆகிடலாம். அப்புறம் யோசித்தேன், இப்படி வியூஸ் போகாத சேனலை நம்ம கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தில் போய் உட்கார்றதுக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிப்போமே, புதுசாக ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு முயற்சி பண்ண சேனல் தான் இந்த சேனல். இந்த சேனலில் இனிஷியலாக இன்றைக்கி நான் எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கனோ அந்த மாதிரி நிறையா வந்து யூடியூபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் கூட ரீசெண்டாக நான் சிக்கிட்டேன். அதை பற்றி நான் தெளிவாக வந்து உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அப்புறமா சொல்கிறேன். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து வருத்தப்படவே தேவையில்லை. ஒரு காப்பிரைட் விழுந்துருச்சு, 2 காப்பிரைட் வாங்கிட்டோம், வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி அதே சேனலை உட்காரதை தாண்டி நீங்கள் புதுசாக ஆரம்பிங்க, முயற்சி பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுங்க, நல்ல கண்டென்ட்டாக போடுங்க, ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓன் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அந்த டைம் இல்லைன்னா, இப்போ என்னோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஓன் கண்டென்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தம்ப்நெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் மீன்ஸ் எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் தான் நான் அப்டேட் பண்ணுறேன். அதை மார்க்கெட்டை நான் வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கிட்டே, டெய்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டே அதுக்கான விஷயங்களை நான் எடுத்து போடுறேன். என்னோடதுல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஏன்னா மக்கள் கோல்டில் ரேட் ஏறினா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத என் சேனல் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்கும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. யூடியூப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி ஷார்ட்ஸை வந்து 25 டேஸ்க்கு
ஃபஸ்ட்டு 2 அதாவது ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது காலையில், ஈவினிங். ஸோ எந்த டைமிங்னு சொல்லலை பார்த்தீங்களா நான். கரெக்டாக நான் சொல்கிறேன். மார்னிங் ஒரு ஸ்கூல் டைமு, அதாவது 8 to நீங்கள் ஒரு 7 to 8க்குள்ளே நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கூல் டைமிங் ஓரளவுக்கு பூம் இருக்கும். மதியம் ஒரு காலையில் ஒரு 10:30 to 11:30க்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிரேக் டைம். இந்தியன் டைமை நான் வந்து பேஸ் பண்ணி சொல்கிறேன். மதியம் ஒரு 2 to 1 o'clock நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு லன்ச் டைம். ஸோ இதில் எல்லாம் பீப்புள்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ உங்களோட நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் வந்து அவங்கள ஹிட் பண்ணும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டைம் எது அப்படின்னா ஈவினிங் 6 to 7:30 8க்குள்ளே நீங்கள் போஸ்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளை போய் ரீச் பண்ணும். மேக்ஸிமம் நம்ம பீப்புள் வந்து 10 o'clock 11 o'clock வரைக்கும், அதாவது 10 to 11 மணி வரைக்கும் நைட் வந்து ஃபோனில் என்கேஜாக இருப்பாங்க ஈவினிங்லேருந்தே. ஸோ அப்போ நீங்கள் போடுற ஷார்ட்ஸும் சரி, நீங்கள் போடுற வீடியோஸும் சரி, அவங்களே ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ இந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைமிங்கில் நீங்கள் ஷார்ட்ஸு, அந்த ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸு, ட்ரெண்டிங் சாங்ஸோடு நீங்கள் போடும்போது ஷோராக சொல்கிறேன், உங்களுக்கு வித்தின் 1 வீக்லேயே ஒரு ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது 1K to 5K அந்த மாதிரி ரேஞ்சில் போகும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா. அப்படி போகலை அப்படின்னா என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது என்ன மிஸ்டேக்குன்னு ஃபைண்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனாக சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணி இந்த சேனலை பில்ட் பண்ணியிருக்கேன். 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 or 2 பேமெண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதும் நாட் ஈஸி. $100 ரீச் பண்ணணும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை கரெக்டாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி மானிட்டைஸ் ஆகுறோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டில் தான் அந்த மானிட்டைஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்கம் எப்படி எடுக்கிறதுன்னு அதுக்கு அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த யூடியூப்பை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோ போடணும் வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எதுலாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திப்பேன். எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவசரப்பட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணிவிடுவேன். யாராவது ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்க, அது நியாயமாக இருந்துச்சுன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அதை தான் உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன். ஒரு அண்ணனா, அக்காவா, தங்கச்சியா என்னை நினச்சி உங்களுக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.